உலகம் முழுவதும் தற்போது ஒரு வெப்ப அலை உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் நம்மளோடு டாக்டர் ராம் மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ நாடு முழுவதும் அதே போல நிறைய நாடுகளில் ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஹீட் வேவ் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 50 டிகிரி வரைக்கும் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது எந்த மாதிரியான தாக்கத்தை உடல்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது சார்? இது வந்து இப்போ ஹீட் வேவ்ன்றது இந்த சம்மரில் நம்ம ரொம்ப டெம்பரேச்சர் மோர் தென் 105, அதாவது 105 டிகிரி ஃபாரன்ஹீட், இல்லைன்னா மோர் தென் 40க்கு மேலேயே சென்டிகிரேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி தாங்க முடியாது. ஏன்னா நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 to 39 அவ்வளோதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி என்ன ஆகும்னா, கான்ஸ்டண்ட்டாக ஒரு வெயில் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வெயில் அப்சார்ப் ஆகும். ஸ்கின் ஃபஸ்ட்டு மேலே சூப்பர்ஃபிஷியலாக ஸ்கின்னு, அதுக்கு அடுத்தது மசில்ஸு, டிஷ்யூஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அப்போ எல்லாமே ஹீட் ஆகும். அந்த ஹீட் வெளியே போகணும்ல, இது அப்சார்ப் தான். நம்ம எதுவுமே நம்ம ஈவன் ஸ்கின்ல என்ன பட்டாலும் அப்சார்ப் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட உடம்பு ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும் ஒரு இதுங்களா. ஸோ ஒரு யாராவது ஒருத்தங்க அவங்க அதாவது நிறைய பேர் வெயில், அதாவது இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லை இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லை பஸ் ஓட்டுறவங்க, இல்லை லேபரர்ஸ், பில்டிங் காலில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைன்னா ப்ளஸ் நீங்களாம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற டைமில் கண்டினியூஸாக எக்ஸ்போஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன இருக்குன்னா, இது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உடம்புல இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் போயிடும். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு டம்ளரில் தண்ணி வச்சோம்னா ட்ரையில் தண்ணியெல்லாம் போயிடும். ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து தலை சுத்தல் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜிஐ சிம்டம்ஸ், அதாவது வாமிட்டிங், இல்லை லூஸ் டூல்ஸ், இல்லைன்னா வயிறு வலி, இல்லை போல் ஆகலாம். சிவியர் ஹெட்டேக் இருக்கலாம். அதே போல் மயக்கம் வரலாம். ஏன்னா தண்ணி சத்துலாம் போச்சுன்னா பிபிலாம் ஹோல்ட் ஆகாது, மயக்கம் வரலாம். ஸோ இது இம்மீடியட்டாக எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, இம்மீடியட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கூலான பிளேஸு, அது மாத்திரம் இல்லாமல் கோல்ட் சலைன்ஸ், அதாவது ஐஸ் கோல்ட் சலைன்ஸ். ஐஸ் கோல்ட்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டில், அதாவது அட்லீஸ்ட் கோல்டாக இருக்கிற கோல்ட் வாட்டரை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வரும்போது நம்ம வந்து முக்கியமான இடத்துல அதை அப்ளை பண்ணுவோம். நம்ம இந்த ஒத்தரம் போடுறோம்ல, அதே போல் வந்து கிராயின், அதே போல் ஆக்சில்லா, கிராயின், அது போல் ஒரு 4-5 இடத்துல கோல்ட் சலைன்ஸ் பண்ணுவோம். கூடவே ஃபேனை வச்சு அந்த எவாப்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். தட் இஸ் கால் கன்வெக்ஷன். ஓகேங்களா. ஸோ அது பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக டெம்பரேச்சர் குறையும். இதனோட டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து ஓகே, நமக்கு ஒரு ஃபீவர்னாலும் 100, 102, 103 வரலாம். பேராசிட்டமால் அது போல் சாப்பிட்டா குறையும். ஆனால் இது போல் ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஹீட்டு தான் நம்ம வெளியே இருக்கிறோம். இது வந்து பாடியில் இன்ஃபெக்ஷனால் வர இதுவே எதுவும் கிடையாது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க, அந்த ஹீட் அப்சர்வ் ஆகி அப்படியே ரெஸ்டோர் ஆகிருக்கு பாடியில், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது மெடிசின்ஸ்லாம் எதுவுமே இதில் வேல்யூ இது பண்ணாது. ஹாஸ்பிட்டலில் சில சமயத்தில் நம்ம வந்து கோல்ட் சலைன்ஸை இன்ஃபியூஸ் பண்ணுவோம். நம்ம ட்ரிப் ஏற்றுறோன்னு சொல்கிறாங்களா, சலைன் ஏற்றுறோன்னு சொல்கிறாங்களா, அதை வந்து கொஞ்சம் கோல்டாக ஏற்றுவோம். சரிங்களா. ஸோ டிராஸ்டிக்காக டெம்பரேச்சரை குறைக்கணும். ஓகே, இது முக்கால்வாசி வந்து இந்த ஆசன வாயு டெம்பரேச்சரை தான் நாங்கள் எடுத்துப்போம். இந்த கையிலையோ கால்லையோ வச்சிருக்கிற டெம்பரேச்சர் எடுக்கிறதோட ஆசன வாயு டெம்பரேச்சரை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். 40 டிகிரிஸ் இல்லை 42 டிகிரிஸ் மேலே சென்டிகிரேட் மேலே போச்சுன்னா அது உடலுக்கு ஆபத்து. சார், இப்போ நீங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சடனாக இந்த மாதிரி வர்றவங்களுடைய நிறைய கவுண்ட்ஸ் தெரியும். ஸோ அது வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இல்லை, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 15-20 டேஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் நிறைய வந்துருக்கு. அதாவது யார் வந்து கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு இது போல் பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் போலீஸ், டிராஃபிக் போலீஸ், அவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்போ ஆனவங்களுக்கு வருது. கூட ஏஜ் இதில் வந்து வயசானவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப டெண்டராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகும். அதே போல் குழந்தைங்களுக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தான் இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார்? இப்போ நிறைய தண்ணி குடிக்கணுன்றது, அப்புறம் கூலிங்கான ஃபுட் எடுத்துக்கணுன்றது நெசசிட்டியாக பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி வந்து இது ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிடலான்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து எஸ், நம்ம அவாய்ட் பண்ணுறது ஆல்வேஸ் குட். கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, நான் 10 to 3 எங்கேயும் வெளியே வராதுங்கன்ட்டு. இல்லை, எசென்ஷியல். ஏன்னா அவங்க வேலை இருக்கலாம். ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன் ஒர்க்காக இருக்கும்போது வேறு வழியில் போய் தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் வந்து லைட் கலர் கிளாத்ஸ், கருப்பு கலர் துணியோ இல்லை டார்க் கலர் துணியோ போட்டிங்கன்னா ஹீட் அப்சார்ப் ஆகும். லைட் கலர் துணி போடணும். முடிஞ்ச மட்டும் எக்ஸ்போஷரை குறைக்கணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயில் இருந்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் நேராக வர வெயிலுக்கும் ஒரு ஷேடு உள்ள ஒரு நிழலுக்கு போனீங்கன்னா அப்படியே ஒரு 5 டிகிரி குறையும் வெயில். ஸோ அது போல் ஷேடில் வந்துக்கணும். இன்னொன்று, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 20 ml per kg வாட்டர், ஒரு 10 கிலோ இருக்காங்கன்னா அவங்க 200 ml வாட்டர் குடிக்கணும். ஸோ
10 kg இருக்கவங்க. ஸோ 20 ml, சாரி கரெக்டாக சொல்லலை, 20 ml per kg ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் 5 to 6 லிட்டர்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஹைட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூரின் வந்து லைட்டாக இருக்கணும், லைட் எல்லோவாக இருக்கணும், இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கிறது ஹைட்ரேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் நான் வெஜிடேரியன் இல்லைன்னா இந்த ஹெவி ப்ரோட்டீன் சாப்பிட்றது, காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் ஃபுட்டாக சாப்பிட்றது டைஜஸ்ட். ஏன்னா இது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஜிஐ சிம்டம்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே சரி. இப்போ நம்ம ரெகுலராக வந்து குழந்தைங்களை வந்து இந்த லீவ் டேஸ் வந்து இப்போ இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பட் இனிமேலும் வந்து இப்போ கிரவுண்டில் நிறைய பேர் விளையாடுவாங்க. ஸோ அது வந்து அந்த வெளிச்சம் இருக்கிற அதிக நேரத்தில் அப்போ தான் விளையாடுவாங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணாது? இல்லை, இப்போ அந்த எக்ஸ்போஷரை குறைச்சிட்டிங்கனாவே போகிறோம். இல்லை, தண்ணி நிறைய குடிச்சுக்க சொல்லுங்கள். தண்ணி நிறைய குடிச்சிங்கனாவே ஓரளவுக்கு இதுவாகும். ஸ்வெட் ஆக ஆக எஸ் ஹைட்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸ்வெட் ஆகலைனா தான் ஹைட்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எமர்ஜென்சியாக வந்து ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வருது, பட் நம்மளால அது பப்ளிக்காக வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒருத்தர் வந்து மயங்கிட்டாரு, அது ஹீட் ஸ்ட்ரோக்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த வெயிலில் தான் அவர் கேராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இமிடியேட்டாக என்ன பண்ணணும் சார்? அதாங்க, இப்போ வந்து ஸ்ட்ரோக்னாலையும் பக்கவாதம் வந்தாலும் மயக்கடிச்சு விழுவாங்க. அது போல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக்னா நம்ம அவங்க டெம்பரேச்சர் பார்க்கணும். டெம்பரேச்சர் தான் ஃபஸ்ட்டு சிம்டம். ஓகே, அது நமக்கு வச்சவே தெரியும், நல்லா கொதிக்கிறபடி இருக்கும். ஆனால் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். இன்னும் அது 105க்கு மேலே போச்சுன்னா அது டெஃபினெட்லி ஹீட் ஸ்ட்ரோக். அது போல் நமக்கு ஒரு பிக்சரும் தெரியல, இவருக்கு இல்லைங்க கொஞ்சம் நேரமாக இவர் வெயிலே தான் இருந்தாருங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு கிளினிக்கல் பிக்சரும் தெரியும். இல்லை ஒரு ஷேடான பிளேஸில் தான் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார், திடீர்னு மயக்கம் வந்துட்டாங்கன்னா குட் பி எ ஸ்ட்ரோக். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன ஒன்றும் இல்லை, இமீடியட்டாக உங்களோட டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு பார்க்கணும். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. சில பேர் ஜன்னி வந்துடும், இது வந்து தண்ணி மேலே ஊற்றிட்டு கூல் பண்ணிங்கனாவே போகிறோம். பிரிங் இட் டு த ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக ஃபாஸ்ட்டாக குறைக்கிறதுக்கு டெம்பரேச்சர் டேரெக்டாக தலையெல்லாம் தண்ணி ஊற்றி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதாவது வாய் வழியாக கொடுக்காதீங்க. ஏன்னா வாய் வழியாக வந்து நம்ம வெளியே ஸ்கின் எவ்வளோ இதுவாக இருக்கோ அதே போல் வாய் தொண்டை இதெல்லாம் கூட ட்ரையாக இருக்கும். அப்போ வந்து புறக்கிறதுக்கு ஜாஸ்தியாக அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால மியூக்கோசா, ஓரல் மியூக்கோசா அதெல்லாம். அதனால் வாய் வழியாக கொடுக்காம நீங்கள் வந்து நல்ல கோல்ட் சலைன் மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த டெம்பரேச்சரை குறைக்க வச்சு கொண்டு வரது நல்ல அதாவது ஒரு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் போல் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எய்ட் போல் எடுத்துக்கலாம். நீங்கள் சார், இப்போ நிறைய வீடுகளில் வந்து இரவு நேரங்களில் மின்சார தட்டுப்பாடு இருக்குது. அதனால வந்து நிறைய பேர் இந்த காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த டைம்லேயும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வெயில் இருந்தால் தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்காக கன்சிடர் பண்ணும்? சரி, வெயில் இருந்தால் தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ண போகுது, இதுவாகுது. ஆனால் இது போல் நீங்கள் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஏன்னா ஒருத்தங்க கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹீட், அதாவது நார்மல் வெப்பத்தை அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸ்வெட் ஆகும்போது அந்த தண்ணி சத்தெல்லாம் போயிடும். அப்போ அந்த ஹீட் அப்சர்வ் தான் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹீட் அவாய்ட் பண்ணுறதுக்கு கோல்டாக இது ஏன்னா பிளாங்கெட்ஸ் வச்சுக்கிறது, இல்லைன்னா ஸ்க்ரீன் போட்டுக்கிறது, அவாய்ட் பண்ணிக்கிறது, அது போல் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய தண்ணி மெயினாக வந்து நீங்கள் வந்து 20 ml per kg வந்து குடிக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும். அந்த ஒரு நாளைக்கு 6 லிட்டர் நம்ம ஒரு 20 ml, 6 லிட்டர்லாம் வேண்டாம், 20 ml per kg பாடி வெயிட் நீங்கள் வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அதுக்கு ஏற்றபடி குடிச்சிங்கன்னா போதும். ஓகே. ஆனால் நம்ம ஃபுட்டில் நீங்கள் வந்து நான்வெஜ் குறைச்சிக்க சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து ஓகேங்களா? இல்லை அது எதுக்கு சொல்கிறேன்னா டைஜஷன் அதிகமாக இதுவாகும், ஹீட்டு அதெல்லாம், ப்ரோட்டீன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹீட் அதிகமாகும், அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைட்டர் ஃபுட் சாப்பிடுங்கன்றது தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.